Hi all, good evening. Welcome to Exam Edge YouTube channel. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா லைவ் வர முடியாத காரணத்தினால இன்றைக்கி நான் ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்குறேன். ஸோ எல்லா ஆன்சரையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சரியா? ஸோ ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூனால லைவ் வர முடியல, பட் ரெக்கார்டரில் நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது உங்களுக்கு கொஷினில் டவுட் இருந்தாலும் எதுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு. டவுன் முனிசிபாலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ டவுனு முனிசிபாலிட்டினா இது என்னது? பிளேஸு. ஸோ இது வந்து நமக்கு அதனுடைய டோட்டல் கண்ட்ரோல் லீடர்ஷிப் அந்த மாதிரி முனிசிபாலிட்டி அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றது தான் இது கரெக்டாக இருந்திருக்கும், பட் ஆனால் அப்படி இல்லை, மாற்றி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி தான் பிளேஸு. ஸோ அதனுடைய ஹோல் அத்தாரிட்டியாகிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சஜஷன் டிமாண்ட் அப்படின்னு இருக்குது. சஜஷன்னா நம்ம வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொள்வது. டிமாண்ட்னா இப்படி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் எவர். ஸோ சஜஷனை தான் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை டிமாண்ட் அப்படின்னு வரும். டேக்னா எடுக்கிறது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாச் அப்படின்னா பறிக்கிறது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3, 18, 36 அப்படின்னு இருக்குது. ஸோ 3 × 6 18, அதுக்கப்புறம் 18 × 2 36 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே ஆர்டரில் இங்கே இருக்கிறது 4 6 are 24, 24 × 2 48. நெக்ஸ்ட் 4 3 2 24 அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே எப்படி 24 வந்துருச்சு? 4 × 3 × 2 which is equal to 24. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 7 × 3 × 5 அப்படின்னு வரும். ஸோ 21 21 × 5 நமக்கு 105. ஸோ ஆப்ஷன் 5 சூஸ் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எல்லாம் என்ன வரும் அப்படின்னா பிஜிஎன், க்ரோ, ஸ்பேரோ இதெல்லாம் என்ன பண்ணும்? முட்டை போடும். பேட் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இதை என்ன சொல்லுவோம்? மேமல்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ தமிழில் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. இது வந்து உயிரினத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் ஆட் ஒன் அவுட். எலெக்ஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி அப்படிலாம் இருக்குது. ஸோ நித்தி ஆயோக் மட்டும்தான் நமக்கு எதில் வராது அப்படின்னா இந்த பாடிஸ்குள்ளே வராது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி சூஸ் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 5 2 7 6 3 9 அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 2 7 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே 6 + 3 9 அப்படின்னு தேர்ட் டிஜிட் கிடச்சிரும். அதே போல் இங்கே 2 + 4 தேர்ட் டிஜிட் 6 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இங்கே என்னது? 3 + 5 8 அப்படின்னு வரணும், பட் 6ன்னு இருக்குது. ஸோ ஆட் ஒன் அவுட் வந்து ஆப்ஷன் டி. which one does not belongs to the group அப்படின்னா இங்கே என்ன ஒரு 34 4 8 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 8 4s are 32. ஸோ 32 + 2 அப்படின்னு போட்டோம்னா 34 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சேம் இங்கே 4 5s are 20, 20 + 2 22 அப்படின்னு வந்துடுச்சு. இங்கே 13 × 4 12 12 1 52. ஸோ 52 + 2 54 அப்படின்னு வந்துடும். இங்கே என்னது? 9 4s are 36, 36 + 2 வரணும், பட் ஆனால் இங்கே 37 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஆட் ஒன் அவுட் வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு. எக்ஸாமினேஷன் கொஷின் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கொஷின் இருக்கும். இந்த கொஷின்லேருந்து தான் நமக்கு என்னது? எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதுலேருந்து நமக்கு எங்கேருந்து வரும்? ப்ராக்டிஸ்க்கும் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, in a restaurant 40% customers had a non-vegetarian lunch, 52% had a vegetarian lunch, 20% had both type of lunches அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் தனியாக வென் டயக்ராம் போட்டுலாமா? ஸோ நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன். ஸோ வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு சென்டரில் போத்தில் இருந்தால் ஃபில் பண்ணுமா? 20% ஹேஸ் போத் டைப் ஆஃப் லஞ்ச். ஸோ இங்கே 20%. நான் வெஜிடேரியன் எவ்வளோ? 40%. அப்போ இங்கே 20 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 20%. 52% வெஜிடேரியன் அப்படின்னா இங்கே என்னது? இதில் 20 போயிடுச்சு. 52ல் 20 போயிடுச்சு அப்படின்னா இது 32%. ஹவு மெனி டிட் நாட் ஈட் எய்தர் டைப் ஆஃப் லஞ்ச். ஸோ ரெண்டுமே வந்து சாப்பிடாதவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 20 20 40 40 + 32 72% தான் வந்து நமக்கு ரெண்டுமே சாப்பிட்டவங்க இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டவங்க. அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை? 100%ல் இருப்பாங்க. ஸோ அந்த 100% தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற 125 கஸ்டமர்ஸ். அப்போ 72% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 72% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவங்க வந்து ஏதாவது ஒன்றாவது சாப்பிட்ருப்பாங்க, இல்லை போத் சாப்பிட்ருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் வரும். இப்போ நமக்கு ரெண்டுமே சாப்பிடாதவங்க லிஸ்ட்டில் தான் வேணும். அப்போ 100 - 72 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? நமக்கு 28%ன்னு வருமா? ஸோ அந்த 28% மெம்பர்ஸ் தான் இப்போ நமக்கு என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ 100 125
ஸோ 28 எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போது 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்னது 4 5, அடுத்து இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 7 5s are 35. ஸோ 35 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெண்டுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அடுத்து டைனமோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ டைனமோ என்ன பண்ணுது அப்படின்னா டைனமோ ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அதை மாதிரி ஓவன்லேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 2 finite sets m and m elements respectively. ஸோ 2 டைப் ஆஃப் செட் இருக்குது, அதில் இங்கே வந்து m நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த இன்னொரு செட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஃபஸ்ட்டு செட். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் இங்கே என்னது 2 பவர் m, இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் வந்து 2 பவர் n. அதாவது இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் m n இருக்குது. ஸோ அப்போ சப்செட்டு பவர் செட்டு எது வேணும்னாலும் 2 பவர் m 2 பவர் n அதுதான். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் subset in first set 2 power m is 56 more than the total number of subset in second set. ஸோ செகண்ட் செட்டை விட 56 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் m அண்ட் n கேட்டிருக்காங்க. ஸோ 2 பவர் m மைனஸ் 2 பவர் n ஈக்குவல் டு 56 கண்டிஷனை நமக்கு எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2 பவர் 6 மைனஸ் 2 கியூப் அப்படின்னு வரும். ஸோ 2 கியூப் நமக்கு என்ன வரும், 8ன்னு வந்துருமா. 2 பவர் 6 என்ன வரும், 64ன்னு வரும். 64 மைனஸ் 8 அப்படின்னா 56ன்னு கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 13th, in a class of 60 students 25 play cricket. ஸோ டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, கிரிக்கெட்டு டென்னிஸ் போத். 60 ஸ்டூடெண்ட்ஸில் 25 play cricket and 20 play tennis. 10 ஸ்டூடெண்ட்ஸ் play bothன்னு இருக்கா. ஸோ 25ல 10 போயிடுச்சு அப்படின்னா 15, இங்கே 20ல 10 போயிடுச்சு அப்படின்னா 10 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், இது 20 + 15 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க. தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே நெய்தர், ரெண்டுமே விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 60 மைனஸ் 35 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 25. ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எதுவுமே விளையாட மாட்டாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், ரவி வாக்ஸ் 8 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். ஸோ இங்கேருந்து நடக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா. ஸோ நார்த் ஈஸ்ட்னா இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ், 8 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். அண்ட் தென் 6 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட்டை பார்த்து 6 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ சவுத் ஈஸ்ட்னா என்னது, இங்கேருந்து தானே நம்ம ரெஃபரன்ஸ் வரைவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட்டாக இருக்கும். ஸோ 6 கிலோமீட்டர். அப்போது இது என்ன டைரக்ஷன், இது என்ன டைரக்ஷன் நமக்கு சொல்லியிருந்தாங்க, இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரின்னு இருக்குமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, 8 + 6 14 கிலோமீட்டர். ஸோ 2 ஆப்ஷன் போயிடும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இதுதான். அப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 64 + 36, 64 + 36 100. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இருக்கிற 8 டேரக்ஷனை ஃபஸ்ட்டு கடகடன்னு வரைஞ்சிக்கலாமா. ஸோ 8 டேரக்ஷன் என்ன அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதுதான் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது வந்து சாரி இங்கே தான் வெஸ்ட் இல்லை சாரி. ஸோ இது வந்து நமக்கு நார்த் வெஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புது டைரக்ஷன் மாறுறது சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், இங்கே இருக்கிறது எனக்கு நார்த்தாக மாறிடுது. நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட். அப்போ இது என்னது நமக்கு ஈஸ்ட்டாக மாறிடுச்சு. அப்போ இது வந்து நம்மளுடைய சவுத்து. அப்போ இங்கே என்னவாயிடும், இது நம்மளுடைய சவுத் ஈஸ்ட்டு, இது இங்கே நார்த்து வெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது நம்மளுடைய நார்த் வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், இது என்னது சவுத் ஈஸ்ட்னு மாறிடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் வெஸ்ட் பிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட் இங்கே இருக்கா. ஸோ வெஸ்ட் என்னவா மாறிடுச்சு, சவுத் ஈஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சம் பாய்ஸ் ஆர் சிட்டிங் இன் 3 rows. ஸோ 3 ரோவில் உட்காந்துருக்காங்க. ஆல் ஃபேஸிங் நார்த் சச் தட் ஏ இஸ் இன் த மிடில் ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எந்த டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க, நார்த் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க. சரியா, இப்படி மேலே பார்த்து உட்காந்துருக்காங்க. ஏ வந்து மிடில் ரோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பி இஸ் ஜஸ்ட் டு த ரைட் ஆஃப் ஏ பட் இந்த சேம் ரோவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஏ இருக்காங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன்னு வைங்க. பி இஸ் ஜஸ்ட் ரைட் டு த ஏ, நார்த் பார்த்து இருக்கிறப்போ ரைட் இந்த சைடு வந்துருமா. ஸோ அப்போ பியோடையது வந்து டைரக்ஷன் இந்த சைடு இருப்பாங்க. அடுத்து கியூ இஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் ஆஃப் பி, பியோடைய பின்னாடி எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னா கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து while ஆர் இஸ் இன் த நார்த் ஆஃப் ஏ, ஏவுடைய நார்த்தில் யார் இருக்காங்க அப்படின்னா ஆர் இருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஆர் இஸ் கியூ, ஆருடைய எந்த டைரக்ஷனில் கியூ இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆருடைய ரெஃபரன்ஸில் இது எந்த டைரக்ஷன் வந்துடும், இது ஈஸ்ட்டு, இது வந்து நமக்கு
இது வந்து சவுத்தா, ஸோ அப்போ இது எந்த டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி, ஏ மைனஸ் பி இஸ் ஏ இஸ் அ சிஸ்டர் ஆஃப் பி, ஏ கிராஸ் பி எல்லாம் கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் தட் சி இஸ் அ சன் ஆஃப் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டில் சி இருந்துச்சுன்னா சியோடைய ஜெண்டர் தெரியாது. ஸோ அது அந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எம் கிராஸ் என் அப்படின்னு இருக்குது. கிராஸ்னா ஃபாதர், அப்போது எம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் என் அப்படின்னு வந்துருமா. அடுத்து என்ன இருக்குது, என் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ்னா சிஸ்டர், அப்போது என் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னு வந்துடும். ப்ளஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ்னா பிரதர், அப்போது சி இஸ் அ பிரதர் ஆஃப் எஃப் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே என்னது நமக்கு என்ன வந்துடும், எம் கிராஸ் என் அப்படின்னா எம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் என் அதான அர்த்தம். ஸோ எம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் என். ஸோ சாரி, இங்கே வந்து கீழே வந்திருக்கணும், எம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் என்னு. ஸோ இங்கே சி, இங்கே எஃப் அப்படின்னு வரும். சி இஸ் அ சன் ஆஃப் எம் அப்படின்றது இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வாட்டி கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு போடுங்க கமெண்ட் செக்ஷனில், ஓகேவா. ஸோ இன்ட்ரடியூசிங் எ பாய் எ கேர்ள்ஸ் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி. ஸோ ஒரு பாயை பார்த்து கேர்ள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் அ சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை அங்கிள். இங்கே மைன்றது கேர்ளுடைய அங்கிள். ஸோ கேர்ள் இருக்காங்க, ஒரு கேர்ள், அந்த கேர்ளுடைய அங்கிள் அப்படின்னா அம்மாவோ இல்லை அப்பாவோட கூட பிறந்தவங்க. ஸோ மை அங்கிள், இதான் அங்கிள். ஃபாதர் ஆஃப் மை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் மை அங்கிள் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி போடலாமா. ஸோ இங்கே வந்து கேர்ள், இந்த கேர்ளுடைய அங்கிள். ஸோ அங்கிளுடைய ஃபாதர், ஃபாதர் ஆஃப் மை அங்கிள், டாட்டர் ஆஃப் த ஃபாதர். ஸோ இந்த ஃபாதருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அது இன்னொரு டாட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இவங்களுடைய டாட்டராகவும் இருக்கலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. ஹீ இஸ் த சன் ஆஃப் த டாட்டர் அப்படின்னா இவங்களுடைய சன் இங்கே வரலாம், அப்படி இல்லை இவங்க இந்த டாட்டர் இருந்தாங்க அப்படின்னா இங்கே சன் வரலாம். ஹவ் இஸ் த பாய் ரிலேட்டட் டு த கேர்ள். ஸோ இதுதான் அந்த பாய். ஸோ இந்த பாய் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன், இன்னொரு சிஸ்டர் இருந்து இந்த ரிலேஷனில் இருந்து தான் நமக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்கும், கசின்னு வந்திருக்கும். இந்த ரிலேஷன் கரெக்டாக இருந்திருந்தால் பிரதர் அப்படின்னு வந்திருக்கும். நமக்கு கசின் ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ பிரதர் தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பாருங்கள், இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 60 + 61 அப்படின்னு போட்டால் நமக்கு 121 அப்படின்னு வந்துருமா. அடுத்து இங்கே 45 55. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 100 அப்படின்னு வரும். இது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 1. அடுத்து இங்கே பாருங்கள் 82 87. ஸோ 9 அப்படின்னு வரும். 169 169 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 81 அப்படின்னு வரும். ஸோ 81 எதோட ஸ்கொயர் வேல்யூனா 9ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 13 - 9 4 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இங்கே 79 + 65னா 144னு வரும். 144 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து இங்கே 37 + 12னா 49. 49 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 12 - 7 நமக்கு இங்கே என்ன வந்துடும், 5ன்னு வந்துருமா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 20th கொஷின். 20th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பி எஃப்ஸ் ஃபாதர் ஹாஸ் அ கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பின்றது யார், பி எஃப்வுடைய ஃபாதர். ஸோ எஃப் இங்கே இருக்காங்க அப்படின்னா எஃப்வுடைய ஃபாதர், பி எஃப்ஸ் ஃபாதர் ஹாஸ் அ கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வர்த்திகா இஸ் அ மதர் ஆஃப் கே who has son of n but k is not a daughter, k has a brother. வர்த்திகா அண்ட் பி ஆர் மேரிட். அப்போ இங்கே யார் வந்துடுவாங்க, பி கூட வர்த்திகா அப்படின்னு வந்துடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் மேட்ச் பண்ண முடியும். வர்த்திகா இஸ் அ மதர் ஆஃப் கே அப்படின்னு வந்துருமா. கே ஹூ ஹேஸ் சன் என். ஸோ கேவுடைய சன் யார், என்னு. பட் கே இஸ் நாட் அ டாட்டர் அப்படின்னா கே வந்து இங்கே அவங்க வந்து மேல் ஜெண்டர் அப்படின்னு வந்துடும். கே ஹேஸ் அ பிரதர் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க தான் அந்த பிரதர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இல்லைனா இன்னொரு பிரதரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ் இருக்கலாம். அடுத்து ஹவ் இஸ் என் ரிலேட்டட் டு பி. என்னுக்கும் பிக்குமான ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ஹவ் இஸ் என் ரிலேட்டட் டு பி, கிராண்ட் சன்னா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினில் என்ன அப்படின்னா 21th கொஷினில் ஒரு சின்ன எரர் என்ன அப்படின்னா, இது 65 கிடையாதுங்க, 56ன்னு வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ ரொம்ப நேரம் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெரி வெரி சாரிங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 200 வரும். இங்கேயும் ஆட் பண்ணிங்கன்னா 200 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆட் பண்ணுறப்போ 56 அப்படின்னு போட்டு ஆட் பண்ணுறப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 13 1 ஸோ 10 19 193ன்னு வருது. 200 வரணும் அப்படின்னா 7 ஆன்சர் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
சரியா? ஸோ இந்த கொஷின் யாராவது கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா போடல அப்படின்னா +1 மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. என்ஜாய் த பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு இதுதான் வந்து ஒரு இதுக்கான கோடு. ஸோ கேப் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அடுத்து பட்டர்ஃப்ளை இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேன் என்ஜாய் த கேம் அப்படின்னு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கோடோடைய டீகோட் பண்ணி தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த நேம் தான் அப்போ அதுக்கான கோடு. ஸோ இது மட்டும் தான் நமக்கு ரிப்பீட் ஆகாமலும் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க்? 7 8 அட்டுன்னு இருக்கா. ஸோ 7 இங்கே இருக்குது. 7லேருந்து ஒரு கேப் 8, அப்புறம் 3 கேப் கழிச்சு அட்டு ஏ சிம்பிள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது? A7 அப்படின்னு இருக்கும். ஸோ ஏ இங்கேருந்து ஒரு கேப் விட்டு 7, அதுக்கப்புறம் 3 கேப்ஸ் விட்டுட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ இங்கே பையிலேருந்து ஒரு கேப் விட்டு எஃப், அப்புறம் 3 கேப்ஸ் விட்டுட்டு 9 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் கரெக்டாக வரும். என்னன்னு பாருங்கள், அட்டுன்னு இருக்கா. ஸோ அட்டுக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு அப்புறம் 3 கேப் விட்டதுக்கப்புறம் கே அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஈட் இஸ் கோடட் அஸ் 7 3 22ன்னு இருக்குது. ஈட்டுக்கு 5 1 20யா, அப்போ 5 + 2 7, அப்புறம் 1 + 2 3, 20 + 2 22 அப்படின்னு இருக்குது. ஸோ மார்க்குக்கு அதை மாதிரி கோடு எழுதிட்டு +2 பண்ணணும். எம்முக்கு 13, ஓக்கு 15, என்னுக்கு 14, கேக்கு 11. ஸோ 11 + 2 அப்படின்னா 13 வரும். 13 நமக்கு 3 ஆப்ஷனில் இருக்கும். ஸோ 13 + 2 15 வரும். 15ம் 3 ஆப்ஷனில் இருக்கும். 15 + 2 17, 14 + 2 நமக்கு 16. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். சம் க்ரோஸ் ஆர் ரேட் அப்படின்னு இருக்குது. ஸோ சம் க்ரோஸ் இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ரேட்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல் ரேட்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ க்ரோ இஸ் ஃப்ராக். க்ரோ இங்கே இருக்குது, ஃப்ராக் இங்கே இருக்குது. ஸோ நோ க்ரோ வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. சம் ஃப்ராக்ஸ் ஆர் க்ரோ. ஸோ இங்கே இருக்கிற இந்த சம்மில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா க்ரோ, ரேட்டு, ஃப்ராக் வருவாங்க. ஸோ இங்கே சம் க்ரோஸ் ஆர் ஃப்ராக்ஸ், சம் ஃப்ராக்ஸ் ஆர் க்ரோஸ் எல்லாமே அப்ளைக்கபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் டு மேக் அ மீனிங்ஃபுல் வேர்ட் செகண்ட், 5th, 6th, 8th and 11th லெட்டர். செகண்ட் லெட்டர் என்னது? இ. அதுக்கடுத்து 6th லெட்டர் வேணும் அப்படின்னா ஆர். அடுத்து 8th லெட்டர் எம். அடுத்து 11th லெட்டர் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? செகண்ட், 5th. ஸோ செகண்டு 5th இருக்குல்ல. ஸோ ஐ விட்டுட்டேன் பாருங்கள். ஸோ 5th ஐ, 6th வந்து ஆறு, அப்புறம் வந்து 8th வந்து வேணும் அப்படின்னா எம் அப்படின்னு வரும். அடுத்து 11th வேணும் அப்படின்னா டி அப்படின்னு கிடச்சிடும். யூஸிங் ஈச் லெட்டர் ஒன்லி ஒன்ஸ் மார்க் செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் ஸோ ஃபார்ம்ட் ஆஸ் யுவர் ஆன்சர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டைமர் அப்படின்னு ஃபார்ம் பண்ணலாமா? இதில் செகண்ட் லெட்டர் தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க ஐ. ஆனால் ஐ இங்கே இருக்கா? இல்லை. அப்போது இங்கே அடுத்து என்ன பண்ணலாம்? இஃப் மோர் தென் ஒன் வேர்ட் கேன் பி மேட் தென் பி எஸ் யுவர் ஆன்சர். இஃப் நோ சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்ட் மார்க் எம்எஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து டைமர் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எம்மு கண்டிப்பாக ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ எம்மு போயிடும். இங்கே எனக்கு டைமர் செகண்ட் லெட்டர் வந்து ஐன்னு இருந்திருக்கணும். ஐ வந்து எனக்கு எங்கேயுமே ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நம்ம அடுத்து என்ன வேர்டு ஃபார்ம் பண்ணலாம்னா எம்ஐடிஆர்இ அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணலாம். இது என்னென்னா ஒரு ஜாயிண்ட்டோடைய பேர். கார்பெண்டர்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதில் ஒரு ஜாயிண்ட்டோடைய பேர் தான் இது. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 2-3 வேர்டு ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் 27 என்ன இருக்குது? PQRST அப்படின்னு இருக்குது. ஸோ PQRST அதில் வித்தியாசமான கலர் பென்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பி வந்து எனக்கு என்ன இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னா ப்ளூவும் இருக்க முடியாதாமா, மெரூன் கலரும் இருக்க முடியாதாமா. ஓகேவா? ஸோ ஆர் என்ன கலர் அப்படின்னா பிளாக் கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. டி என்ன கலர் அப்படின்னா க்ரீன் கலர் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பென் இஸ் ஆஃப் ரெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ப்ளூவும் இல்லை மெரூனும் இல்லை அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரெட்டாக இருக்கணும். ஸோ அப்போது பி இஸ் த ரெட் கலர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மஞ்சுத் இஸ் 11th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ இங்கே தான் லெஃப்ட்டு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 11th யார்? மஞ்சுத் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மிதா இஸ் 12th ஃப்ரம் த அதர் எண்ட். ஸோ இங்கே ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து 12th இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் ஸ்மிதாவோட ரேங்க் ஃப்ரம் த ரைட். ஓகே. ஸோ ராகேஷ் இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் மஞ்சுத் அண்ட் ஸ்மிதா. மஞ்சுத் ஸ்மிதாவுக்கு இன் பிட்வீன் எங்கன்னு தெரியாது, ஜஸ்ட் ராகேஷ் இன் பிட்வீன்றதுனால போட்டிருக்கோம்.
in such a manner that number of students between Manjit and Rakesh is half the number of students between Rakesh and Smita. Rakesh Smitaக்கு நடுவுல x பேர் இருக்காங்க அப்படின்னா மஞ்சித்துக்கும் ராகேஷ்க்கும் நடுவுல half of the x பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the number of students between Rakesh and Smita is 1 less than the position of a Manjit from the left. So leftல இருந்து மஞ்சித்தோட பொசிஷன் என்னது 11, அதுல இருந்து 1 less thanனா 10. ஸோ 10ன்றது யாரு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ராகேஷ்க்கும் ஸ்மிதாக்கும் நடுவில் இருக்கிறவங்க, அவங்க தான் என்னது 1 less than மஞ்சித் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் 10, அப்போ இங்கே x/2ன்றது 5. ஸோ அப்போ இந்த ஸ்மிதாவோட பொசிஷன் நமக்கு என்ன தெரியும், ரைட்லேருந்து 12ன்னு தெரியும், லெஃப்ட்லேருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிப்போம், மஞ்சித்தோடது 11th கரெக்டாக. ஸோ மஞ்சித்தோடது 11 ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அப்புறம் ராகேஷ் ப்ளஸ் 1 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சேர்த்துக்கலாமா? ஸோ 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஸ்மிதாவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ +1 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே 11 + 5 16, 16 + 1 17, 17 + 1 18, 18 + 10 28. அப்போ 11th ஸ்மிதா ரேங்க் 28. அப்போ எனக்கு டோட்டல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா என்னது 28 + 12 - 1. ஸோ அப்போ 40 - 1 டோட்டலாக 39 இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்க. ரவீந்திரா remembers correctly that Somnath was born between 17th born after. ஸோ 17, 18, 19, 20, 21 வச்சுக்கோங்க. சோம்நாத் ஆஃப்டர் 17 பிஃபோர் 21. அப்போ இந்த 3 நாளில் தான் எப்பயோ சோம்நாத் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு ரவீந்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நாளில் சோம்நாத் எப்பயோ பிறந்திருக்காங்க. அடுத்து லோகேஷ் டெஃபினெட்லி ரிமெம்பர்ஸ் தட் சோம்நாத் வாஸ் born ஆஃப்டர் 19th. சோம்நாத் வந்து ஆஃப்டர் 19th தான் பிறந்திருக்காங்க, பிஃபோர் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 2 பேருக்கும் காமனாக இருக்கிறது எனக்கு என்னது 20யா? ஸோ அப்போது சோம்நாத் எப்போ தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா 20th தான் பிறந்திருக்காங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ அடுத்த கொஷின் 30. தேர் ஆர் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம்? நேகா, சாருலதா, வைதேகி, அப்புறம் யோகிதா, ஸ்மிதா. ஸோ இதுதான் வந்து 5 பேர் இருக்காங்க. ஈச் ஆஃப் தெம் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். டாக்டர், லாயர், ஆர்கிடெக்ட், பியூட்டிஷியன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஈச் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஹாபிஸ். என்னது? ட்ராமா, ரீடிங், டான்சிங், குக்கிங், சிங்கிங், பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். நேகா இஸ் அ லாயர். ஸோ நேகா என்ன சொல்லிட்டாங்க, ப்ரொஃபஷன் வந்து லாயர். ஷீ லைக்ஸ் குக்கிங். வைதேகி வந்து எனக்கு நெய்தர் டாக்டர் நார் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைதேகி எனக்கு டாக்டரும் கிடையாது, பியூட்டிஷியனும் கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பட் ஷீ லைக்ஸ் டான்சிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து யோகிதா இஸ் நெய்தர் ஆர்கிடெக்ட் நார் டாக்டர். ஸோ யோகிதாவும் எனக்கு டாக்டர் கிடையாது, ஆர்கிடெக்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி இங்கே அவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா ட்ராமாவும் வராதாமா, சிங்கிங்கும் வராதாமா. ஓகேவா? ஸோ ட்ராமா, சிங்கிங் ரெண்டுமே விட்டாச்சு அப்படின்னா வேறு என்ன இருக்குது, குக்கிங், டான்சிங் ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது ரீடிங் மட்டும்தான். அப்போ யோகிதாக்கு என்ன தான் வரும் அப்படின்னா ரீடிங் வந்துடும் அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து சாருலதா இஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ சாருலதா இங்கே என்ன வந்துடுவாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இவங்களுக்கு ட்ராமா பிடிக்காதாமா, அப்போ மிச்சம் இருக்க சிங்கிங் இங்கே வந்துடும். அப்போது ஸ்மிதா என்னது, இங்கே 2 பேரும் டாக்டர் கிடையாது அப்படின்னா ஸ்மிதா தான் டாக்டர் வருவாங்க. ஹூ இஸ் டாக்டர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மிதா இஸ் அ டாக்டர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பி அண்ட் சி டீச் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் அ கிளாஸ் அப்படின்னு இருக்கு. So B and C teach different subject in a class. B teaches in the morning and noon on an alternate day from the morning, Monday அப்படின்னு இருக்கு. C teaches morning in Tuesday and Thursday and on Saturday and Sunday. If a particular month of 30 days starts on Wednesday, then B and C would meet each other on how many days? ஸோ இந்த கொஷின் மட்டும் நான் சால்வ் பண்ணாமல் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் போடுறீங்க அப்படின்னு நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க போகிறேன். சரியா? ஸோ இதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எப்போ வச்சுக்கிறோம் அப்படின்னா சண்டே வச்சுக்கிறேன். சண்டே இந்த கொஷின் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சண்டே திரும்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நான் இன்னைக்கு லைவ் வரலன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஆன்சரே போட மாட்டீங்க, கடகடன் நீங்கள் ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவீங்க. ஸோ அதனால் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு மட்டும் ஆன்சர் போடுங்க. சரியா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா இங்கே 2 டேஷு ரெண்டும் கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே பாருங்கள் நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா
3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 3 3யாக பிரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 4ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 3யாக பிரிச்சுக்கலாமா? ஸோ பிரித்தோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், எம்எல் அப்படின்னு வந்துடும். ஸோ எம்எம்எல்எல். ஸோ எம்எம்எல்எல் தான் ஆன்சர். இப்போ இங்கே டேஷில் என்னெல்லாம் ஃபில் ஆயிருக்கு, எம்எல் எம்எல்எல் அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 32A. 33 choose a correct mirror image from the given response அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்ட் மிரர் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே என்னவாயிடும், இது லெஃப்ட் இது ரைட்டு. லெஃப்டில் இருக்கிறது ரைட்டுக்கு வந்துடுமா, பட் ஆனால் இங்கே வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னது, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ரெண்டுமே வந்திருக்கு, ஆனால் இங்கே வெவ்வேறு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் போயிடும், இந்த ஆப்ஷனும் போயிடும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு த நம்பர் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ 3க்கு எது ஆப்போசிட் வரும், இங்கே 3 3 கேன்சல் பண்ணிடுறோன்னு வைங்க. அப்போது கிளாக் வைஸில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னது 1 5 அப்படின்னு வரும். இங்கே கிளாக் வைஸில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 6ன்னு வரும். அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னது 4. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் cannot be formed அப்படின்னு இருக்குது. ஸோ cannot be formed SEE, பட் இங்கே கே இல்லை. ஸோ அப்போ இங்கே cannot be formed வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இன் ஆர்டர் டு பாஸ் எனி எக்ஸாம் ஒன் ஷுட் ஸ்டடி சீரியஸ்லி அப்படின்னு இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். இட் இஸ் டிசைரபிள் டு பாஸ் அன் எக்ஸாம். ஸோ சீரியஸாக படிக்கணும் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறவங்க தானே இப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்து இஃப் ஒன் டஸ் ஹார்ட் லேபர் ஹீ குட் சக்சீட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே படிக்கிறது லேபர் கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றது கஷ்டம் தான். ஸோ அதனால் இங்கே ஒன்லி 1 இஸ் இம்ப்ளிசிட் இன் த ஸ்டேட்மெண்ட். இந்த வாட்டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஷின் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ஸ்கோர் எல்லாருக்கும் நிறைய வரணும், எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு நான் பார்க்குறதுக்கு ஈகராக இருக்கேன். ஸோ இங்கே எம்பெடட் ஃபிகர் கொஷின்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. இது ஸ்ட்ரைட்டாக பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், சிந்து பாரோட் 100 ஃப்ரம் கோகுல் அப்படின்னு இருக்குது. ஸோ கோகுல் கிட்ட எவ்வளோ இருக்குன்றது தான் கொஷின். ஸோ கோகுல் கிட்ட இருந்து சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, 100 பாரோ பண்ணுறாங்க. அப்போ -100. கோமல் பாரோட் 330 ஃப்ரம் சிந்து அண்ட் 50 ஃப்ரம் த கோகுல். கோகுல் கிட்ட இருந்து திரும்ப 50 ரூபா போயிடுச்சு. 400 வாஸ் ஸ்டோலன் ஃப்ரம் த கோகுல். ஸோ 400 கோகுல்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் நவ் லெஃப்ட் வித் நோ மணி. ஸோ இப்போ 0 மணி இருக்குது. இனிஷியலாக கோகுல் கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, அதான் கொஷின். அப்போ இங்கே என்னது 400 500 550. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபிகரல் சீரியஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு லைன் வருமா ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லைன் வந்து இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே வரவே இல்லை. ஸோ அதனால் இப்படி தான் வரும். அடுத்து என்னது, இங்கே டச் ஆகுற மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் இருக்கணுமா. அடுத்து என்ன இருக்கணும், இங்கே சைடில் இது இருக்கணும். அடுத்து இங்கேயும் ஒரு இது வரணுமா. ஸோ அப்போ இதெல்லாம் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே இந்த லைன் வந்து நமக்கு இல்லை, பட் இங்கே இந்த லைன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வராது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து காட்டன் பாலியஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ காட்டன் வந்து நமக்கு என்ன ஃபைபர், நேச்சுரல் ஃபைபர் வந்துருமா. ஸோ பாலியஸ்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் அப்படின்னு வரும். இங்கே அது மாதிரி சுகர் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர், சாக்கரின் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 41. A group of friends live in a house divided into 1 flat per floor. Okay. So Atul is in a flat below Juhi அப்படின்னு இருக்கு. ஸோ ஜூஹிக்கு கீழே அத்துல் இருக்காங்க. மால்டி இஸ் இன் அ ஃப்ளாட் அபவ் சாலி. பட் மால்டி சாலி இந்த பாயிண்ட் இப்போதைக்கு ஃபில் பண்ணல. அடுத்து சாலி இஸ் இன் அ ஃப்ளாட் பிலோ அத்துல். ஸோ அத்துலுக்கு கீழே சாலி இருக்காங்க. ஜூஹி லிவ்ஸ் வித் ராகுல். ஜூஹி யார் கூட இருக்காங்க, ராகுல் கூட இருக்காங்க. பிரகாஷ் லிவ்ஸ் ஆன் அ டாப் ஃப்ளோர். ஸோ டாப்பில் யார் இருக்கா, பிரகாஷ் இருக்காங்க. மால்டி இஸ் இன் அ ஃப்ளாட் அபவ் சாலி. ஸோ அப்போ மால்டி இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் இன் த பாட்டம் ஃப்ளாட். ஸோ சாலி தானே பாட்டம் ஃப்ளாட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. பீகாக் தான் நேஷ்னல் பேர்டு. பீகாக் மீன்ஸ் ஸ்பேரோன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சூஸ் த வாட்டர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் இமேஜ் இங்கே என்னது, மேலே இருக்கிற 3 arrow கீழே பார்த்து வரணுமா. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இங்கே வந்துடுச்சு. அதுக்கடுத்து இங்கே என்னது, எனக்கு இங்கே பாட்டமில் இருக்குது, டாப்பில் போகணும். பட் ஆனால் இங்கே லெஃப்ட் ரைட் மாறாதில்ல. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் போயிடும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து permutation and combination. Permutation in a certain city, all telephone numbers have 6 digits. So 1 2 3 4 5 6 digits இருக்குது. The first 2 digits always being. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 digits எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 41 42 46 அப்படி இல்லைனா 62 அப்படி இல்லைனா 64 அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. How many telephone numbers have all 6 digits distinct. ஸோ எல்லா 6 digitsம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கலாம் 0 to 9 டெலிஃபோன் டிஜிட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் கரெக்டாக. இங்கே 2 டிஜிட் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எனக்கு எத்தனை டிஜிட் இருக்கும் 8 டிஜிட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த 8 டிஜிட்டு இந்த 4 பிளேஸில் ஃபில் ஆகணும். ஸோ அப்போது 41 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்போ 8P4ன்னு வருமா. ஸோ 8P4 வேல்யூ என்ன வந்துடும் 8 7 6 5 அப்படின்னு வரும். ஸோ 8P4 வேல்யூ வந்து 1680 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 41 இருக்கிறதுக்கு 1680, அதே போல் 42 46 62 64 இருக்கிறதுக்கு அதே 1680 5 டைம்ஸ் வந்துருமா. அப்போ 1680 × 5 அப்படின்னு போடுங்க. ஸோ 8400 ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு ஆன்சர் 4 கொஷின் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ். சாரிப்பா. ஸோ 5 கொஷின்ஸில் 4 கொஷின் ஆன்சர் பண்ணணும் சரியா. ஸோ 4 கொஷின் ஆன்சர் பண்ணணும். அதில் கொஷின் 1 and 2 ஆர் கம்பல்சரி. ஸோ 2 கொஷின் கம்பல்சரி. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 கொஷின்லேருந்து 2 கொஷின் அட்டன் பண்ணணுமா. ஸோ 3 கொஷின்லேருந்து 2 கொஷின் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். ஸோ 3C2 P2 போட்டிருக்கக்கூடாது சரியா. ஸோ இங்கே செலக்ட் பண்ணி தான் அட்டன் பண்ணாத போகிறோம். அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. ஸோ 3C2 தான். ஸோ 3C2 ஆன்சர் என்னது 3 தான். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நம்பர் ஆஃப் 6 digits நம்பர்ஸ். ஸோ 6 digit நம்பர் இருக்குது. ஆல் ஆஃப் த விச் ஆர் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரலாம் 1 3 5 7 9 அப்படின்னு வரலாமா. ஸோ இந்த 5 digitsல எப்படி வேணாலும் வரலாம். எனக்கு டிஸ்டிங்க்டாக தான் இருக்கணும்னு அவங்க சொல்லலை. அப்போ இங்கே 5 இந்த 5 digitsல எனக்கு எல்லா டிஜிட்ஸுமே ஆடாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 எது வேணாலும் வரலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் 5^6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள் டோட்டல் ஆஃப் 9 digit நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 digit நம்பர். 9 digit நம்பர். ஆனால் அப்போது 0 to 9 தான் வந்து நான் ஃபில் பண்ணணும். இங்கே ஆனால் 0 வந்து அது 8 digit நம்பர் ஆகிடும். ஸோ அப்போது எனக்கு 0 இல்லாமல் மிச்சம் 9 digitல எது வேணால் வரலாம். ஸோ அப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு 9 சான்சஸ் தான் ஓகேவா. மிச்சம் இருக்கிற இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே 9 சான்சஸ், இங்கே 8, இங்கே 7, இது 6, இது 5 4 3 2 ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம டோட்டலாக 9 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா. அப்போ 9 × 9 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் பாருங்கள். வி ஷுட் இன்ஃபார்ம் ஆல் அவர் ஆஃபீஸர்ஸ் நாட் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். சீஃப் மேனேஜர் சொல்கிறாங்க. சீஃப் மேனேஜர் டெல்ஸ் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரீடிங் நியூஸ் பேப்பர் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இஸ் டிசைரபிள். ஸோ கண்டிப்பாக பண்ணணும் ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷன் ஆஃபீஸ் எஃபிஷியன்சி வில் நாட் இன்க்ரீஸ் பை ஸ்டாப்பிங் திஸ். ஸோ இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ neither 1 nor 2. அடுத்த ஃபேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அக்லினஸ் ஸோ இன்டாலரபிள் தட் வி ஹாவ் டு ஆல்ட்ரேட் எவ்ரி 6 months. ஸோ ஃபேஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, டாலரபிளாக இல்லை, அதனால் ஒரு 6 monthsக்கும் மாற்றணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன கன்க்ளூஷன் ஃபேஷன் டிசைனர்ஸ் do not understand the public mind very well. ஸோ பப்ளிக் மைண்டை புரிஞ்சுக்காததுனால நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேஷன் மாத்திரமானா இல்லை, நம்ம வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாத்திரம். ஸோ பப்ளிக் பை அண்ட் லார்ஜ் இஸ் ஹைலி சசப்டபிள் டு நோவாலிட்டி. அதாவது புதுமைக்கு நிறையா வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால ஃபேஷன்ஸ் மாறிட்டே இருக்குது அப்படின்றது தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ இங்கே ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows கரெக்டாக. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 8 ட்ரீ இருக்குது. என்னென்ன ட்ரீலாம் இருக்குது மேங்கோ கோவா பப்பாயா பொமிக்ரேனட் லெமன் பனானா ராஸ்பெரி ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. ஸோ 2 ரோலை வந்து நட்டு வைக்கிறாங்க. ஒரு ரோலை என்ன இருக்குது 4 இருக்குது சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு இது வந்து நார்த் ஃபேஸிங், இன்னொரு இது வந்து சவுத் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து சவுத் ஃபேஸிங்னு வச்சுக்கலாம், இது வந்து நார்த் ஃபேஸிங், இது சவுத் ஃபேஸிங் அப்படின்னு வச்சுக்கலாமா. எல்லாத்துக்கும் கேப் வந்து 4 மீட்டர். லெமன் இஸ் பிட்வீன் மேங்கோ அண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெமன் வந்து எனக்கு பிட்வீன் மேங்கோ அண்ட் ஆப்பிள் பட் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கோவா அப்படின்னு இருக்குது. ஸோ கோவாவோட ஆப்போசிட்டில் எனக்கு லெமன் இருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு எங்கே வைக்கிறேன் அப்படின்னா இங்கே கோவான்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இது வந்து லெமன் இஸ் ஆப்போசிட் டு கோவா கரெக்டாக வந்துடுச்சா. லெமன் இஸ் இன் பிட்வீன் மேங்கோ அண்ட் ஆப்பிள். இங்கே மேங்கோ ஆப்பிள்னு போடுறேன். எனக்கு இங்கே ஆப்பிள் இங்கே மேங்கோ கூட வரலாம் ஓகே. ஸோ அடுத்து பனானா இஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் அ லைன் அண்ட் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த ரைட் ஆஃப் கோவா அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே கோவா இருக்காங்க அப்படின்னா பனானா இஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் அ லைன் அப்படின்னு இருக்கா. அதுவும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் ஆஃப் கோவான்னு வேறு இருக்குது. ஸோ அப்போ நான் கோவா இங்கே போட்டது கரெக்டாக இருக்காது இல்லையா. ஸோ அப்போ நான் கோவாவை மேலே போட்டுக்கலாம் இல்லை. ஸோ இப்போ கோவாவை நான் மேலே போட்டுக்கிறேன். இப்போ 1 2 3 4. ஸோ 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து சவுத்து பார்த்து இருக்காங்க, இது வந்து நார்த்து பார்த்து இருக்காங்க. ஸோ கோவா இங்கே வச்சுக்கிறேன். அப்போது லெமன் வந்து இங்கே இருப்பாங்க. இங்கே வந்து ஆப்பிள், இது மேங்கோ
இல்லைனா என்ன பண்ணலாம், மேங்கோவும் இங்கே இருக்கலாம், இங்கே ஆப்பிளும் இருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து இங்கே என்ன இருந்துச்சு, பனானா இஸ் அட் ஒன் எண்ட் அண்ட் இஸ் நெக்ஸ்ட் ரைட் டு கோவா அப்படின்னா பனானா ஒன் எண்ட் நெக்ஸ்ட் ரைட் டு கோவா வந்துருச்சு. எய்தர் பனானா ட்ரீ இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் கோவா, எனக்கு கோவாக்கு ஆஃப்டர்லேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்லேயும் இருக்கலாம். சரியா, அப்போ பனானா இங்கே வந்துடும். ராஸ்பெரி ட்ரீ விச் இஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் அ லைன் அப்படின்னு இருக்குது. இஸ் ஜஸ்ட் டயக்னலி ஆப்போசிட் டு மேங்கோ, மேங்கோவுக்கு டயக்னலாக ஆப்போசிட். ஸோ அப்போ மேங்கோவை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்க. ஸோ மேங்கோவோட டயக்னலி ஆப்போசிட்டில் இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா ராஸ்பெரி இருப்பாங்க. ஸோ எனக்கு இங்கே பனானா எண்டுன்னு சொன்னதுனால இதான் கரெக்டு. இங்கே வந்து எனக்கு மேங்கோவுக்கு டயக்னல் ஆப்போசிட்னு சொன்னதுனால நான் மேங்கோவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கரெக்டு, இது ராஸ்பெரி. அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, பப்பாயாவும் பொமிகிரனேட்டும். அப்போ இங்கே பப்பாயா வரலாம், இல்லை பொமிகிரனேட் வரலாம், இல்லை இங்கே பப்பாயா வரலாம், இல்லை பொமிகிரனேட் வரலாம். இதுதான் வந்து ஃபைனல். இப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. பப்பாயா ட்ரீ இஸ் ஜஸ்ட் நியர் டு ஆப்பிள் ட்ரீ. இங்கே சப்போஸ் பப்பாயா வந்தால் ஜஸ்ட் நியர் டு ஆப்பிள் ட்ரீ, பட் ஆனால் நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ இதை சொல்ல முடியாது. ஆப்பிள் ட்ரீ இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு லெமன் ட்ரீ, லெமன் ட்ரூவோட நெக்ஸ்ட்டு தான் ஆப்பிள் ட்ரீ. ஸோ அப்போ இது சொல்லலாம். ராஸ்பெரி ட்ரீ இஸ் எய்தர் லெஃப்ட் டு பொமிகிரனேட் ஆர் ஆஃப்டர். ஸோ இங்கே எனக்கு பொமிகிரனேட்டை பப்பாயாவானே கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இதை என்னால் சொல்ல முடியாது. பொமிகிரனேட் ட்ரீ இஸ் டயகனலி ஆப்போசிட் டு பனானா ட்ரீ, பனானா இங்கே இருக்குது. ஸோ இங்கே பொமிகிரனேட்டாக இருந்துச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் நமக்கு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டும் கூட. சரியா, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் நான் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வந்து நம்ம லைவ் வச்சுக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு. சரியா, ஸோ வேறு என்ன சொல்லணும், நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு கொஷின் நான் விட்டு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரியா, ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்னால லைவ் வர முடியல. கண்டிப்பாக நம்ம சண்டே நெக்ஸ்ட்டு லைவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் போட்டுருங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.